தற்போதைய அண்மை செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கடல் சீற்றம் காரணமாக படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. இதனை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இந்நிலையில் அதிகாலை முதலேயே பரவலாக கனமழை மற்றும் கடலோர பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வந்த நிலையில் கடலானது மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் மீன் வளத்துறை அறிவுறுத்தலின்படி கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக 3000 விசைப்படகுகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மீன்பிடி துறைமுகம் மற்றும் ஆறுகளில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரமானது பாதிக்கப்பட்டுள்ளது. பூம்புகார் மட்டுமின்றி பழையார், திருமுல்லை வாசல் உள்ளிட்ட கடலோர கிராமங்கள் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி உள்ளது. கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அதிகமாக தீவிரப்படுத்தி வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தற்பொழுது உத்தரவிட்டுள்ளார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.